ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன தி ரன்னிங் மேன் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அடடா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல படம் பார்த்த நிம்மதி. ஏன்னா வருஷத்துக்கு பல படங்கள் வந்தாலும் ஒரு படம் மட்டும் நம்ம மைண்டுக்குள்ள எப்பவுமே இருக்கும் இல்லையா? அந்த வரிசையில இந்த படம் ஒரு ஆகச்சிறந்த கதையா தான் இருக்கும். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, அமெரிக்காவை ரெண்டா பிரிச்சு போட்டிருக்கானுங்க. ஒரு பக்கத்துல பணக்காரனுங்க, இன்னொரு பக்கத்துல ஏழை. அந்த ஏழை கூட்டத்துல வேலை இல்லாம வாழக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ. சடனா ஹீரோவோட பையனுக்கு தொடர்ந்து பயங்கரமான காய்ச்சல். ஆனா பாருங்க, அந்த குழந்தைக்கு தேவையான மருந்துகளை கூட இவங்களால வாங்க முடியல. சோ எப்படியாச்சும் தான் குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை மாத்தணுங்கிற எண்ணத்துல இந்த பணக்கார நகரத்தை கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு பெரிய நிறுவனம் தி ரன்னிங் மேன் அப்படின்னு ஒரு போட்டி நடத்துறாங்க. விளையாட்டோட ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள். நீங்க சரியா 30 நாளைக்கு வெளி உலகத்துல உயிர் வாழ்ந்தாகணும். உங்களை வேட்டையாடுறதுக்கு ஒரு 6 பேர் இருப்பாங்க. முக்கியமான ஒண்ணு, ஊருக்குள்ள இருக்க எவன் பார்த்து உங்களை போட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு பணம் கிடைக்கும். ஏன் ஊர்ல இருக்கவனே உங்களை போட்டு தள்ளினாலும் அதுக்கும் பணம் கிடைக்கும். இதை விட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு. நீங்க பண்ணக்கூடிய சாகசங்கள் தில்லு முள்ளு வேலைன்னு லைவா மக்களுக்கு டெலிகாஸ்டிங் வேற பண்ணுவானுங்க. சோ இந்த போட்டியில கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவோட வாழ்க்கை எந்த அளவுக்கு தலைகீழா மாறுது, கடைசியில பையன் உயிர் தப்பிச்சானா, போட்டியில ஜெயிச்சு பணத்தை கையில வாங்கினானா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்டு புள்ளைய நினைச்சு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஓங்கி ஒரு அடியை போட்டுட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க செல்லக்குட்டிங்களா. ஏன்னா அப்பதான் அடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குனு உங்க செல்லுக்கு வரும். ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு ஹேர் ஆயில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸும் நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. எல்லார்கிட்ட இருந்தும் பாசிட்டிவான ரிவ்யூஸ் மட்டும் தான் வந்திருக்கு. எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்குமே நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. சோ யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பிசினஸோட வாட்ஸ்அப் நம்பரை பின் பண்ணி வைக்கிறேன். செக் பண்ணி உடனே உங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுங்க. மீதி வேலையை நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் மறக்காம உங்களோட வயசு என்னங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க அப்படியே டைரக்டா கதைக்குள்ள போலாம். ஓபனிங் சீன்லயே கையில குழந்தையோட இருக்க ஹீரோவை காட்டுறாங்க. இவன் ஏற்கனவே ஒரு கம்பெனில வேலை பார்த்திருப்பான். இப்ப அதே கம்பெனிக்கு திரும்ப வந்திருக்கான். ஓனர் பையன் கடுப்பாயிட்டு, என்னப்பா பில்டிங் மாதிரி வந்துட்டியா? அண்ணா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. லாஸ்ட் டைம் நான் ஏதோ தெரியாதனமா கோவப்பட்டு சண்டை போட்டுட்டேன். ஆனா இப்ப எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம். பாத்தீங்கல்ல, என் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. இங்க வரக்கூடிய சம்பளத்தை வச்சுதான் என் பிள்ளைக்கு ஏதாவது பண்ணணும். ஆனா அந்த ஓனருக்கு நம்ம ஹீரோவை திரும்ப வேலையில வைக்கிறதுக்கான விருப்பமே கிடையாது. பேசாம போப்பா, மறக்காம போட்டு தாப்பான்னு ஹீரோவை திட்டி அங்க இருந்து அனுப்பிட்டாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சரியான விஷயமா இருந்தா மட்டும்தான் பண்ணுவான். தப்புனா சண்டை போடக்கூடிய ஒரு ஆளு. அதனாலேயே ஹீரோவோட ஃபைல்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா பிளாக் மார்க் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் புள்ளைய தூக்கிட்டு நேரா வீட்டுக்கு வரான். டிவி ஆன் பண்ணா எக்கச்சக்கமான டிவி ஷோஸ் எல்லாம் பிளே ஆயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் நடத்தக்கூடியது நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு பெரிய நிறுவனம். சொல்ல போனா இந்த நெட்வொர்க் கம்பெனி தங்களுக்குன்னு ஒரு பெரிய பணக்கார நகரத்தையே உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ வாழக்கூடியது ஒரு ஏழை நகரத்துல. சடனா அப்ப கிளப்புக்கு வேலைக்கு போன ஹீரோவோட மனைவி திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. புள்ளைய தூக்கி வச்சு பாசமலையை பொழிஞ்சவங்க, என்னாச்சு, போன இடத்துல வேலை கிடைச்சதா? எங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி பொறுமையா கெஞ்சின. ஆனா என்னை யாருமே மதிக்கல. அப்பதான் எதிர்ச்சியா குழந்தையோட கால்ல இருக்க சாக்ஸ பாக்கும்போது ஒரு சாக்ஸ காணோம். ஐயோ போச்சு, நீங்க தொலைச்சிட்டீங்களா? நான் அதை எப்படி வாங்குவேன், எங்க வாங்குவேன்னு ஒரே ஒரு சாக்ஸ் தொலைஞ்சு போனதுக்கே இந்த அம்மா இப்படி கத்துறாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, அந்த சாக்ஸோட விலை இந்த ஏழை நகரத்துக்குள்ள எவ்வளவு காசா இருக்கும்னு. அதே டைம்ல ஹீரோ இன்னும் தான் கொண்டு வந்த ஒரு மருந்து பாட்டில குடுக்குறா. ஹீரோ செக் பண்ணி பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் இரு, இத பார்த்தா ஒரிஜினல் மாதிரி தெரியலையே. ஆமா, என்கிட்ட $50 மட்டும் தான் இருந்துச்சு. அதனாலதான் பிளாக் மார்க்கெட்ல எனக்கு தெரிஞ்ச ஆளை வச்சு இந்த மருந்தை வாங்கிட்டு வந்தேன். இப்போதைக்கு நம்ம குழந்தையோட உடம்பு சரியான போதும்னு அந்த மருந்தை புள்ளைக்கு ஊத்தி விடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வந்த ஹீரோயின் அவசர அவசரமா வெளியில கிளம்பிட்டு இருக்கா. என்று என்னாச்சு, இப்பதானே வீட்டுக்கு வந்த, மறுபடியும் எங்க போற? இந்த பாருங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. நான் நைட்டு ஃபுல்லா வேலை பார்த்து ஏதாவது கிளைண்ட பிடிச்சாதான் எனக்கு ஓரளவுக்கு ஆச்சும் டிப்ஸ் கிடைக்கும். எனக்கு புரியுதுமா, கொஞ்சம் டைம் கொடு, நானும் ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போறேன். இப்படி பேசும்போது கரெக்டா டிவில தி ரன்னிங் மேன் அப்படின்னு ஒரு சின்ன விளம்பரம் ஒண்ணு பிளே ஆகுது. ஆக்சுவலி அது ஒரு டிவி ஷோ. இது ஒரு விளையாட்டு. 30 நாள் ஒருத்தர் உயிரோட சர்வை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். ஹீரோயின் இதை பார்த்ததுமே, இந்த பாரு, எக்காரணத்தை கொண்டும் நீ மட்டும் அந்த கேமுக்குள்ள போகவே கூடாது. சேச்சே, அப்படிலாம் எதுவும் கிடையாதுமா, நான் வேற ஒரு பிளான் தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ வீட்லயே இரு, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன்னு பொண்டாட்டிக்கு பாய் சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறான். வெளியில வந்து பார்த்தா இவன மாதிரியே எக்கச்சக்கமான ஏழை வாழை மக்கள் இருக்கானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நடந்து இந்த இடத்தை விட்டு நேரா அந்த பணக்கார நகரத்தை நோக்கி வராங்க. பொண்டாட்டிக்காரி என்ன சொல்லிருப்பா, எக்காரணத்தை கொண்டும் நீ இந்த ரன்னிங் மேன் போட்டிக்கு போகவே கூடாதுன்னு. ஆனா நம்மால் சும்மா கிடையாது, தான் ஃபேமிலியை நல்லா பாத்துக்கணுமேங்கிற
அப்படிங்கிற காரணத்துக்காக பொண்டாட்டியோட பேச்சையும் மீறி நேரா அந்த நெட்வொர்க் கம்பெனிக்குள்ள வரான். ரன்னிங் மேன் போட்டியில கலந்துக்கிறதுக்காக வரிசையில நிக்கிறாங்க. அதுவும் ஒருத்தர் 2 பேர் கிடையாது, ஆயிரக்கணக்கான பேர் நிக்கிறானுங்க. அப்போ ஒரு பொக்கவை தாத்தா லொக்குன்னு இருமிட்டு ரத்தமா வாந்தி எடுக்கிறாரு. அச்சச்சோ நைனா உனக்கு என்னாச்சுன்னு அலேக்கா ஹீரோ தூக்கப்பாக பக்கத்துல இருக்க காவலாளிங்க கடுப்பாயிட்டானுங்க. இல்லை லைன்ல இருந்தா நீ சும்மா இருக்க மாட்டியா, எதுக்குல நீ அந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு இவன் கூடயே சண்டைக்கு வர நம்ம தலைவன் தான் வம்புனா வாண்டடா போவானே. பதிலுக்கு இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் சும்மா இருப்பாங்களா? ஷாக்க கூட்டு சல்ல மேலேயே ஒரு அப்பு. மறுபடியும் சண்டை போட முடியும், ஆனா அப்படி பண்ணானா எங்க ஒரு வேலை இந்த கேம்ல நம்ம கலந்துக்க முடியாதுங்கிற பயத்திலேயே மனசை அமைதிப்படுத்திட்டு பையன் திரும்ப லைன்ல நிக்கிறான். நீண்ட நேரத்துக்கு அப்புறமா அங்க இருக்க ஒரு சின்ன ஆபீசர் கிட்ட வரான். ஹீரோவோட ஃபேஸ ஸ்கேன் பண்ணதுமே வாங்க ரிச்சர்ட்ஸ் பென், உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். உங்க ஓனர் சொன்ன விஷயத்த கேட்காததால நிறைய கம்பெனில இருந்து உங்களை வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மனைவி இருக்காங்க, அப்புறம் ஒரு ஏழை குழந்தையும். நம்ம பையலுக்கு சம கோவம். பாரு என் குழந்தைய பத்தி பேசாத. ஆமா என்னையாது என் பேருக்கு பக்கத்துல அந்த சிகப்பு லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்பான். ஆனா பாருங்க உள்ள உட்கார்ந்து இருக்க ஆபீசர் பதிலே சொல்ல மாட்டேங்க. நம்ம பைய சும்மா இருப்பானா? பிபி தலைகேறிட்டு படார்னு குறுக்க இருந்த கண்ணாடியவே குத்தி உடைச்சிட்டான். இல்லை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா சொம்ப மூக்கா. அப்ப சடனா செக்யூரிட்டிக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஹீரோவை பக்கத்துல இருக்க 6ஆம் நம்பர் லிப்டுக்கு அனுப்பி வைன்னு. அதுக்கப்புறம் கையில ஒரு சின்ன பேண்டை கொடுத்து லிப்ட் கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. பார்த்தாங்க இவன மாதிரியே இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க. அதுல ஆளு பாக்குறதுக்கு புள்ளிங்க மாதிரி இருக்கா பாத்தீங்களா, இவளை ஷார்ட்டா கேடி பொண்ணுன்னு மைண்ட்ல வச்சுப்போம். பக்கத்திலேயே கண்ணாடியை போட்டு ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான் பாத்தீங்களா, இவனை சொம்பன்னு மைண்ட்ல வச்சுப்போம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லிப்ட பிடிச்சு மொத்த பேரும் ஒரு அறைக்குள்ள வராங்க. அங்க இவங்களுக்குன்னு ஒரு தனி சூட் இருக்கு. மொத்த பேரும் ஒரே கலர்ல காஸ்டியூம் மாத்திக்கிட்டு இப்ப இந்த போட்டிக்குள்ளேயே வராங்க. முதல்ல ட்ரெட்மில்ல ஓட்டப்பந்தய போட்டி. ஒரு 100 பேர் இந்த போட்டிக்கு கலந்துக்க வந்திருக்காங்க அப்படின்னா அதுல 80 பேரை வச்சுக்கிட்டு தகுதி இல்லாத 20 பேரை இதுல ஒதுக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் கட்டடத்துக்கு மேலேயே ஓடுறது, கக்கா போயிட்டே ஆடுறதுன்னு இருக்கிற எல்லா விதமான ஆபத்தான போட்டிகளையும் எல்லா போட்டியாளர்களையும் கலந்துக்க வைக்கிறானுங்க. சும்மா சொல்லக்கூடாது, ஹீரோவுக்கு 33 வயசானாலும் கூட நல்லா துருன்னு எல்லா விதமான போட்டிகளையும் கலந்துக்கிட்டு பெஸ்டான ஒரு 10 பேருக்குள்ள நம்ம ஹீரோ ஒரு ஆளா வந்துட்டான். அதுலயும் முக்கியமா இந்த சொம்ப பையன் இருக்கான் பாருங்க, அவன் ஒரு இடத்துல கீழே விழுந்து சாக போற நிலைமை. அப்ப நம்மால தான் கஷ்டப்பட்டு கைய பூச்சி அவனை காப்பாத்துவான். இத பார்த்தா செக்யூரிட்டி சும்மா இருப்பானா? ஏன்டா தீவெட்டி தலையா, நீ இதுக்கிட்ட அவனை காப்பாத்தணும்னு கேட்டா அப்படிதான் காப்பாத்துவேன்னு ஹீரோ சண்டைக்கு நிப்பான். ஆனா இந்த முறை ஷாக்க கொடுத்தாலும் சரி நல்லா கெடாமாடு மாதிரி அந்த ஷாக்கையே தாங்குறாங்க. அது கூட பரவாயில்ல. அடுத்து ஒரு சைக்காட்டிஸ்ட கூப்பிட்டு ஹீரோ கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்பாங்க. அந்த அம்மா கேக்குறதுக்கும் இவன் சொல்ற பதிலுக்கும் பொருத்தம் சும்மா ரணா கொடூரமா இருக்கு. அந்த டாக்டரை பாருங்களேன், ஏப்பா இதுக்கு முன்னாடி நாங்க எவ்வளவு பேரை பார்த்திருக்கோம், ஆனா ஒன்ன மாதிரி ஒரு கோவக்கார பையனை பார்த்ததே கிடையாது. இந்த வேலைக்கு உங்களை மாதிரி ஆள் தான் சரியா இருக்கும்னு இப்ப வரைக்கும் இந்த போட்டியில நிலைச்சு நிக்கக்கூடிய 10-15 பேரை தனியா பிரிச்சு ஒரு டீம்ல 3 பேருங்கிற கணக்குல ஹீரோ, கேடி பொண்ணு, அப்புறம் அந்த சொம்பன்னு 3 பேரையும் ஒரு டீமா வச்சிருக்கானுங்க. இந்த நெட்வொர்க் கம்பெனியோட தலைவர் இருக்கார் இல்லையா, அவரை பாக்குறதுக்காக முதல்ல கேடி பொண்ணும் சொம்பையும் போறானுங்க. வரும்போது பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கானுங்க. அதுவும் பாருங்க கூட ஒரு குஜால வர கூட்டு போறானுங்க. என்ன நடக்குதுன்னு புரியாம ஹீரோவும் குழப்பத்தோடயே இப்ப அந்த தலைவர் கிட்ட வரான். இந்த தலைவர் தான் நம்ம கதையோட மெயின் வில்ல. இந்த பாரு சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வர, ஒன்ன மாதிரியே இந்த போட்டியில கலந்துகிட்ட நிறைய பேரு நான் வேற ஷோவை பாத்துக்கிறேன்னு கொடுத்த $1000 வாங்கிட்டு ஓடியே போயிட்டானுங்க. ஆனா உங்க 3 பேரை என்னால அவ்வளவு ஈஸியா விட முடியல. நீ சரின்னு சம்மதிச்சா நான் ஒரு சின்ன ஆஃபர் வச்சிருக்கேன். இதோ இங்க இருக்க அக்ரிமெண்ட்ல ஒரு சைன் அப் போடு. இந்த ரன்னிங் மேன் கேம்ல நீ ஒரு அங்கமா இருக்கணும். எனக்கு தெரியும் கண்டிப்பா உன்கிட்ட இருக்க திறமைகளை வச்சு உன்னால ஜெயிக்க முடியும். சும்மா கற்பனை பண்ணி பாரு, மொத்தம் 8 வாரத்துக்கு உன்னால உயிரோட இருக்க முடிஞ்சு அப்படின்னா $86,000 நான் உனக்கு கொடுப்பேன். பரம்பரையா நீ உன் மனைவி குழந்தைங்கன்னு எல்லாருமே சந்தோஷமா வாழ முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ இந்த கேமுக்குள்ள வந்துட்ட அப்படின்னாவே உன்னோட மனைவியும் குழந்தையும் பாதுகாப்பா எங்க கிட்ட இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் உனக்கு $1000 பரிசா கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, உன்னை வேட்டையாட யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கள தெரிஞ்சோ தெரியாமையோ கொல்லும் போது அதுக்கும் உனக்கு $10,000 போனஸா கிடைக்கும். இப்போதைக்கு ஹீரோவுக்கு தான் குழந்தையோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ வேற வழி இல்லாம இவனும் இந்த டீலுக்கு ஓகேன்னு சொல்லுவான். சைன போட்டதும் போதும் ஒரு பொண்ணு ஹீரோ கிட்ட லைட்டா நெருங்கி வருவா. தபாரு அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, கேம் ஆடினா மட்டும் எனக்கு போதும்னு ஒரு தாடிக்காரன் கூட லிப்ட பிடிச்சு வருவான். அப்பதான் ஹீரோவும் தபாரு போட்டி நாளைக்கு தானே ஆரம்பிக்க போகுது, தயவு செஞ்சு என் குழந்தையும் பொட்டாட்டியும் இன்னைக்கு ஒரு நாள் நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். ஐயோ தம்பி அக்ரிமெண்ட்ல சைன் போட்டாச்சு, உன்னால எங்கேயும் போக முடியாது. ஏப்பா என்ன நம்புப்பா. தபாரு என் குழந்தையோட ஒரு சாக்ஸ் அது என் ட்ரெஸ்ஸுக்குள்ளதான் இருந்திருக்கு, நான் அதை கவனிக்கவே இல்ல. என் குழந்தைக்கு உடம்பு வேற சரியில்லை, நீ பெர்மிஷன் கொடுத்தா டக்குன்னு போயிட்டு வந்துருவேன். முடியவே முடியாதுங்கிறான். சரி அப்படின்னா இதை என் மனைவி குழந்தைகிட்ட கொடுத்துறேன்னு சாக்ஸ கையில கொடுப்பான். அப்புறம் லாஸ்டா ஹீரோனுக்கு கால் பண்ணும்போது அவளை பாருங்களேன், ஏன்டா என்னடா பண்ணி வச்சிருக்க, நான் உன்கிட்ட சொன்னேன்ல நீ அந்த ரன்னிங் மேன் கேம்குள்ள போக கூடாதுன்னு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ திரும்ப வந்துருவல்ல. ஆனா ஹீரோ அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம எனக்கு உங்களோட பாதுகாப்பும் நிம்மதியான வாழ்க்கையும் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போன் அப்படியே கட் பண்ணிடுவான். நேரம் போக நைட் ஆகுது. நம்ம ஹீரோ ஜம்முன்னு ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு லக்ஸரியான ரூமை கொடுக்குறாங்க. தேவையான அளவுக்கு சரக்கு
இருக்கு, போதும் போதுங்கிற அளவுக்கு ரகரகமா சாப்பாடும் இருக்கு. ஆனா ஹீரோவுக்கு அது எதுவுமே ஹாப்பினஸ் கொடுக்கல. ஏன்னா இவன் நினப்பு ஃபுல்லாவே ஹீரோயின் அப்புறம் தான் குழந்தை மேல மட்டும்தான் இருக்கு. அப்ப சடனா கதவோட கேப்ல ஒரு சின்ன கவர் வருது. உள்ள என்ன இருக்குன்னு பாக்கும்போது ஹீரோவோட குழந்தையோட ஒரு கால் சாக்ஸ் இருக்கு. ஆக்சுவலா அந்த தாடிக்காரன் ஹீரோயின் கிட்ட தான் கொடுத்திருக்கான். ஆனா அந்த அம்மா குழந்தையோட ஞாபகமா ஹீரோ கிட்டே இருக்கட்டும்னு அதை திரும்ப இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போட்டி ஆரம்பிக்க போற அந்த நேரமும் வருது. அதுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த தலைவன், அதாவது நம்ம கதையோட வில்லனை மீட் பண்ணியாகணும். அந்த பையன் என்ன சொல்லுதான் பாருங்க, இந்த பாரு உன் மேல எனக்கு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல லைவ்ல உன்னை காட்ட போறோம். தூளி கூட யோசிக்காம உனக்கு கெட்ட வார்த்தையில பேசணுமா இல்ல எங்களை திட்டணுமா என்ன வேடாம் பண்ணு. ஆனா ஆடியன்ஸ் அதை பார்த்து என்ஜாய் பண்ணணும், எங்களுக்கு அதான் வேணும். இந்த மாதிரி பேசிட்டு அங்க இருக்க ஆங்கரான பாபி கிட்ட நம்ம ஹீரோவை இன்ட்ரோ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் லைவும் ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளவு நேரமா ஹீரோவை ராஜாவை மாதிரி நடத்தினவனுங்க லைவ் ஆரம்பிச்சதுமே அப்படியே உல்டாவா பண்றானுங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த பயலுங்களாவே ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்க உருவாக்கி அதுல நம்ம ஹீரோ தான் நாட்டை பத்தின ரகசியங்களை அயல் நாட்டுக்கு பணத்துக்காக விக்கிற மாதிரி ஃபேக்கா ஒன்னு ரெடி பண்ணி, பாத்தீங்களா இந்த மானங்கட்ட பையத்தான் நம்மளோட மானத்தை வாங்கினான்னு மக்கள் கிட்ட ஹீரோவை தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. கோவத்துல நம்மளால சண்டைக்கு போலாம் தான் பாப்பான். ஆனா கூட இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் அவனை வளைச்சு புடிச்சிட்டானுங்க. அது கூட பரவாயில்ல, நம்ம ஹீரோயினோட முகத்தை காட்டி இந்தம்மா யாரு தெரியுமா, இந்த பெண்ணோட பொண்டாட்டி, கிளப்ல பல்லான தொழில் பண்ணி வேலை பாக்குறாங்கன்னு இவளை பத்தியும் தப்பா வீடியோ போடுறாங்க. அது கூட பரவாயில்ல, அவ பண்ண தப்பாலதான் குழந்தைய பிறந்துச்சுன்னு ஹீரோவோட குழந்தையவும் தப்பா பேசுவானுங்க. நம்ம ஆளு ஆக்ரோஷத்தோட உச்சத்துக்கு போயிட்டான். வக்காடி உங்களை கொல்லாம விட மாட்டேன்னு கத்திட்டு இருக்கான். எப்பா கடைசியா போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது பேசணுமான்னு கேட்டா, இளைய தீவெட்டி பயலுங்களா உங்களை கண்டிப்பா இந்த இடத்துலயே வச்சு மொத்தமா எரிக்க போறேன்னு ஆடியன்ஸ பார்த்தும் இங்க இருக்க வில்லனை பார்த்தும் கத்துறாங்க. அடுத்து மறுபடியும் வில்லன் கிட்ட தூக்கிட்டு வரும்போது ஏன்டா இப்பெல்லாம் பண்ணீங்கன்னு கேட்டா, அட இல்லாத பொல்லாத விஷயத்த போட்டு விட்டதானே மக்கள் அதை பார்த்து இன்னும் வைபாகி கத்த ஆரம்பிப்பானுங்க. எங்களுக்கு இந்த டிவி ஷோவை மக்கள் பார்த்தா போதும், அதுக்காக நாங்க என்ன வேணா பண்ண தயாரா இருக்கோங்கிறான். இந்த பாரு கண்டிப்பா நீ வாழ்க்கையில ஒரு நாள் வருத்தப்படுவ. ஏன்னா அப்ப நான் உன் முன்னாடி வந்து நிப்பேன். அதையும் தான் பாக்கலான்னு வில்லன் இலக்காரமா சிரிச்சுட்டு ஹீரோவை கேடி பொண்ணு அப்புறம் அந்த சொம்பன்னு 3 பேரையும் ஒரு இடத்துல நிக்க வைக்கிறாங்க. இங்கதான் இந்த கேமோட ரூல்ஸையே சொல்றாங்க. முதல் நாள் நீங்க எங்க வேணா போலாம், என்ன வேணா பண்ணலாம். உங்களை வேட்டையாடுறதுக்காக ஒரு ஹண்டர் கும்பல் இருப்பாங்க. அவங்க உங்களை தேடி வர மாட்டாங்க. ஆனா 2வது நாள் ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து ஹண்டர்ஸ் நீங்க எங்க இருந்தாலும் சரி கிடைக்கக்கூடிய ஹிண்ட்டை வச்சு தேடி வந்துகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாள் நீங்க உயிர் வாழும் போதும் உங்களுக்கு $1000 பரிசா கிடைக்கும். கூடவே ஒவ்வொரு வாரத்தோட கடைசி நாளும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த கேமை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு சின்ன வீடியோ ரெக்கார்ட் மாதிரி எடுத்து அதை நெட்வொர்க்கோட நிறுவனத்துக்கு நீங்க கொரியர் பண்ணணும். ஒருவேளை அதை பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை இந்த கேமை விட்டு நிரந்தரமா தூக்கிடுவானுங்க. பிரச்சனை அது மட்டும் கிடையாதுங்கய்யா, அந்த வேட்டைக்கார பயலுங்க 6 பேரும் தேடி உங்களை கொல்லுவானுங்க. ஆனா என்ன, அதுக்கு உங்களுக்கு பணம் தான் கிடைக்காது. ஒரு பேச்சுக்கு மக்கள் ஹீரோவை பார்த்தா அவங்க நெட்வொர்க் நிறுவனத்துக்கிட்ட போட்டு கொடுக்கலாம். அதுக்கு அவங்களுக்கு தனியா பணம் கிடைக்கும். ஏன் ஹீரோவா அதே மக்களே எரிச்சுட்டாங்க அப்படின்னா கூட அதுக்கும் அவங்களுக்கு பணம் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த கேம்ல ஆபத்து கிடையாது, ஆபத்துல தான் இந்த கேமையே வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் 3 பேரையும் ஒரு சின்ன கேப்சூல்குள்ள உட்கார வச்சுட்டு பட்டனை அழுத்தினதும் போதும் ஜோயிங்னு ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போறானுங்க. ஹீரோவுக்காக ஒரு புது காஸ்டியூம் இருக்கு. அவசர அவசரமா அதை மாத்திட்டு பார்க்கிங்க தாண்டி நேரா வெளியில ஓடி வரான். தட்டு தர மாதிரி ஒரு டாக்ஸியை பிடிச்சவன் உடனே ஒபாமாவுக்கு போங்கிறான். டாக்ஸி டிரைவர் ஹீரோவோட முகத்தை பார்த்துட்டு, எப்பா நீ அந்த ரன்னிங் மேன் தானே, இப்பதான் உன்னை வீடியோல பார்த்தேன், நாளைக்கு தான் உனக்கு கேமே ஆரம்பிக்க போகுது. சோ இப்போதைக்கு உனக்கு எந்த ஆபத்தும் இல்லல்ல? ஆமா ஆமா, முதல்ல வண்டியை ஓட்டு, நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். அதுக்கப்புறம் கார் கிளம்பும் போது அந்த டிரைவரை பாருங்களேன், அண்ணே அண்ணே ஒரே ஒரு செல்ஃபி, இல்ல முட்டா பேசு, என்ன பாதுகாப்பா இறக்க வேண்டிய இடத்துல இறக்குடா, அதுக்கப்புறம் நான் உனக்கு போட்டோவுக்கு போஸ் கொடுக்கறேன். இந்த டீல் ஓகேவா இருக்குன்னு வண்டியை ஸ்டாப் பண்ணுவான் பாருங்க. ஹீரோ செல்ஃபி கூட எடுக்காம ஆள விடுறாங்க ஒப்பத்தான்னு குடுன்னு அங்க இருந்து ஓடி போயிடுவான். ரொம்பவே கைவிடப்பட்ட ஒரு பழைய பில்டிங்க்கு வந்திருக்கான். அங்க இருக்கக்கூடிய டிரைனேஜ் மாதிரியான ஒன்ன ஓபன் பண்ண பாக்குறான். ஆனா அது லாக்ல இருக்கு. ஐயா மோலி, நான் தான் ரிச்சர்ட்ஸ் பென் வந்திருக்கேன், உடனே கதவை தர, நான் உள்ள வந்தாகணும். சடனா அங்க இருக்க ட்ரம்முக்குள்ள இருந்து சத்தம் கேக்குது. உடனே அதை திறந்து தலைவன் அப்படியே கீழே வரான். இவனோட முன்னாள் முதலாளியான மோலி அங்க உட்காந்து ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோவை பார்த்ததும் போதும் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுவாரு. ஏண்டா தீவெட்டு தலையா, நீ இதுடா இங்க வந்த, மறந்துட்டியா? இந்த இடம் ஃபுல்லாவே கேமராக்கள் வச்சிருக்காங்க, அதுவும் நெட்வொர்க்ஸோட கண்ட்ரோல்ல இருக்கு. நீ இங்க வந்ததால இப்ப என்னோட உயிருக்கு ஆபத்து. மன்னிச்சிருங்க மோலி, எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. ஏண்டா உயிரை பணைய வச்சு ஒரு விளையாட்டு, அதுக்கு உனக்கு ஆப்ஷன் இல்லன்னு காரணம் வேறையா? முதலாளி என் குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தான், அவனை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. சரி சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்ல. போலி ஐடி கார்ட்ஸும் ஒரு கன்னு வேணும். எதே கண்ணா? டேய் அந்த வேலையெல்லாம் எப்பயோ விட்டாச்சு. என் கூட இருந்த பாவத்துக்காக போலி ஐடி கார்டு வேணா ரெடி பண்ணி தரேன், அதுவும் பணத்துக்காக மட்டும். இப்பதான் ஹீரோ கேம்ல இருக்கதால
இவங்கிட்ட பணம் இருக்கும் இல்லையா, சோ இவனும் இந்த டீலுக்கு ஓகே சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ஒட்டு மீசை, கோட்டு சுட்டு, அப்புறம் சோடா புட்டி கண்ணாடி, முக்கியமா கண்ணோட லென்ஸ் உட்பட எல்லாத்தையும் மாத்தி சந்தேகம் வராத மாதிரி இவனுக்குன்னு ஒரு ஐடி கார்டையும் ரெடி பண்ணிட்டாங்க. அப்பதான் ஹீரோ அலமாரியில அடுக்கி வச்சிருக்க BFE அப்படிங்கிற வெடிமருந்தை கவனிக்கிறான். யோ பெருசே, என்னையா இந்த மருந்தை இன்னுமா வச்சிருக்க? நான் வேணா ஒரு 2 பொட்டலம் சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கவா? எதுக்கு 1/2 கிலோமீட்டருக்கு சுத்தி இருக்க எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கா? பாரு, இந்த வெடிமருந்தெல்லாம் எப்பவோ தடை பண்ணிட்டானுங்கடா. நகரத்துக்கு வெளியில மட்டும் தான் இது கிடைக்கும். முதல்ல இங்க இருந்து கிளம்பு, எப்பவும் அடையாளத்தை வெளிப்படுத்தாதன்னு சொல்லிட்டு கடைசியா ஹீரோ கிட்ட ஒரு பொட்டியை கொடுப்பாரு. என்னன்னு திறந்து பார்க்கும்போது உள்ள ஹீரோவுக்காக ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. ஆக்சுவலா முந்தானத்து தான் உன்னை பார்த்து திரும்ப உனக்கு வேலை கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ அவசரப்பட்டு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டடா. சரி விடு, இதுக்கப்புறம் உன்னால எதையும் மாத்த முடியாதுன்னு ரொம்பவே சோகமா பேசுவாரு. ஹீரோவுக்குமே இது கஷ்டமா போயிடும். அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரான். எந்த பக்கம் திரும்பினாலும் சரி, த ரன்னிங் மேன் நம்ம ஹீரோ, கேடி பொண்ணு, அப்புறம் அந்த சொம்பன்னு 3 பேரோட போட்டோக்கள் மாறி மாறி ஓடிட்டு இருக்கு. இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோங்கிற பயத்திலேயே நேரா ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கலாம்னு வருவான். அங்க ஃபுல்லாவே கம்ப்யூட்டர் சிஸ்டம் தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும். புது ஐடி கார்டையும் கொண்டு வந்த பணத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் பக்காவா ஒர்க் ஆகுது. டிக்கெட் எடுத்துட்டு பையன் ஜம்முன்னு சீட்ல வந்து உட்காந்துப்பான். ஏற்கனவே ஹீரோவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு நாள் முடிவுக்கு வருது. கரெக்டா 2வது நாள் ஆரம்பிக்குதுங்கிற விஷயத்த கையில இருக்க வாட்ச் மூலமாவே இவன் தெரிஞ்சுப்பான். அப்ப கொடுமைக்குன்னு ஒரு குட்டி பையன் நம்ம ஹீரோவை கவனிக்கிறான். நேரா பக்கத்துல வந்தவன் அங்கிள் அப்படின்னு கூப்பிடுவான். ஆஹா, புள்ள பூச்சி நம்மள கோத்து விட போறான் போலன்னு படார்னு அந்த பயலோட சட்டையை பிடிச்சு, பாரு, என்ன பத்தி ஏதாவது சொன்னா உனக்கு அவ்வளவுதான்டா. யோ சோடா புட்டி, உன் மீச ஒரு பக்கமா தொங்குதியா? அதைத்தான் சொல்ல வந்தேன். ஐயோ சிறுவண்டு, அண்ணன் உன்னை தப்பா நினைச்சுடா, மன்னிச்சுக்கோன்னு சாக்லேட் பாக்ஸ கொடுத்து புள்ள பூச்சிய அமைதியாகிட்டான். அதுக்கப்புறம் நேரா பக்கத்துல இருக்க ஒரு பெரிய பணக்கார ஹோட்டலுக்கு வந்திருக்கான். பொய்யான ஐடி கார்டை வச்சு பையன் ஒரு ரூமையும் புக் பண்ணிட்டான். ஆனா பாருங்க, நடந்து வரதுக்குள்ள இவன் ஒட்டி வச்சிருந்த மீச வேற எங்க விழுந்துருச்சுன்னு தெரியல. பதுங்கி பயத்தோடைய பையன் ரூமுக்கு வந்துட்டான். இன்னைக்குதான் ஹீரோ செல்ஃபா ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் வேற பண்ணணும். சோ ரூம்குள்ள வந்ததுமே தான் எங்க இருக்கோங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சுவர்ல ஒட்டி இருக்க டிராயிங்ஸ கூட ஃபுல்லா துணியால கவர் பண்ணிட்டு, அடடா முதல் நாள் போட்டி ரொம்ப அருமையா இருக்கு, உங்களால என்ன பிடிக்க முடியாது, முடிஞ்சா புடிச்சு பாருங்கன்னு நடுவரல் புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீடியோ ஃபுட்டேஜ கொரியர்ல அந்த நெட்வொர்க் நிறுவனத்துக்கு அனுப்பி வச்சிருவான். கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல ஹீரோவோட முன்னாள் முதலாளி அந்த மோலி இருக்கார் இல்லையா, ஆக்சுவலா அவர் இடத்துக்கு இப்ப இந்த ஹண்டர் பயலுங்க வந்துட்டானுங்க. ஏன்னா சிசிடிவி கேமரால ஹீரோ இங்க வந்துட்டு போன விஷயம் இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். எடுத்தவன பேச்சுவார்த்தையே கிடையாது. மோலியோட கை விரல்களை ஒரு மிஷினுக்குள்ள வச்சு நசுக்குறானுங்க. அந்த மனுஷனா என்ன விட்டுருங்கன்னு கதறாரு. வேற வழி இல்லாம ஹீரோவுக்காக ரெடி பண்ண அந்த போலி ஐடி இருக்கு இல்லையா, அதோட டீடைல்ஸையும் நேமையும் அப்படியே ஒப்பிச்சிருவாரு. ஆக்சுவலா இந்த ஹண்டர் குரூப்புக்கு ஒரு குல்லாமட்டையன் தான் தலைவன். சோ ஹீரோவோட டீடைல்ஸ் கிடைச்சதுமே அவனோட டேட்டாஸை செக் பண்ணி பார்க்கும்போது லாஸ்டா இந்த ஐடியா வச்சு பணக்கார ஹோட்டலுக்குள்ள நம்ம ஹீரோ தங்கி இருக்க விஷயத்தையும் அவர் ரூம் நம்பர் உட்பட எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் மொத்த டீமும் நேரா ஹோட்டலுக்கு வராங்க. தூக்கத்துல இருக்கும் போதே நம்ம ஹீரோவை துப்பாக்கி முனையில சுட்டு போட்டு தள்ளிட்டானுங்க. படார்னு கண்ண முழிச்சா இது எதுவுமே உண்மை கிடையாது, நம்ம ஹீரோ கண்ட கனவு. நேரத்துக்குன்னு அந்த நெட்வொர்க் டீமை சேர்ந்தவங்க ஒரு சின்ன லைவ் வீடியோவை பிளே பண்ணுவாங்க. அதுல பாருங்க, இந்த சொம்ப பையன் இருக்கான் இல்லையா, வேணும்னே பக்கத்துல இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தவன் இந்த விளையாட்டுல இருக்க ஆபத்து தெரியாம பில்டிங் போடுற புள்ளை கிட்ட போயிட்டு, நீங்க ரன்னிங் மேன் கேம் பாப்பீங்களா, அதுல என்ன மாதிரியே அழகா நல்லா ஹாட்டா ஒரு பையன் இருப்பானே, சேச்சா இல்லையே பாக்கலன்னு அந்த புள்ள சொல்லுது. அடைச்சா அசிங்கமா போச்சேன்னு இந்த பையன் விளையாட்டா வெளியில வந்துட்டு இருக்கும் போது அவனை இந்த ஹண்டர் குரூப் பாத்துட்டானுங்க. கூடவே மறைச்சு வச்சிருந்த கன்னை வேற வெளியில எடுக்கிறானுங்க. இந்த பக்கத்துல ஹீரோவுக்கு பயம் வேற, இலையோ ஓடுறான்னு புலம்புறான். ஆனா நினைக்கிறதுக்குள்ளேயே அதே இடத்துல இந்த சொம்ப பையனை சுட்டு கொண்டுட்டானுங்க. சோ இப்பதான் ஹீரோவுக்கு இது வெறும் விளையாட்டு மட்டுமே கிடையாது, இதுல நம்ம உயிர் போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவசரமா தான் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். சந்தேகம் வராத மாதிரி தான் பேக் அங்க இருக்க ஜன்னல் வழியா வெளியில குப்பை தொட்டியில போட்டுட்டு ரிசப்ஷன் லேடியை பார்த்து, இன்னும் நான் 3 நாளைக்கு இங்கதான் இருக்க போறேன்னு எக்ஸ்ட்ரா புக் பண்ணுவான். ஆனா உண்மை என்னன்னா ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். இந்த இடத்த விட்டு நேரா பாஸ்டன் வந்தவன் அங்க இருக்க ஒரு பிச்சைக்காரனை பார்த்து, இந்த பாரு, எனக்கு உன்னோட ஐடி ப்ரூஃப் வச்சு ஒரு நல்ல ரூம் எடுத்து கூட, அதுக்கு நான் பணம் கூட கொடுக்குறேன். பணத்து மேல இருக்க ஆசையில அந்த பிச்சைக்காரனும் சரின்னு சம்மதிக்கிறான். ஓய்வான் சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன லாட்ஜுக்கு நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறான். அப்போ ஒரு குட்டி பையன் டக்குன்னு ஹீரோ மேல இடிச்சுட்டு அங்க இருந்து ஓடுவான். அவனை துரத்திக்கிட்டு ஒரு ஆளும் வந்திருப்பாரு. ஆக்சுவலா இப்ப வரைக்கும் அந்த குட்டி பையன் மட்டும் தான் நம்ம ஹீரோவை பார்த்திருப்பான். கூட இருந்த ஆளு பாக்குறதுக்குள்ளேயே நம்ம ஆளு லிப்டுக்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிட்டான். ஆனா இங்கதான் தெரியுது அந்த லிப்ட் ஒழுங்கா வேலை செய்யாது போல, கேபிள் கட்டா இருக்குன்னு போர்டு வச்சிருப்பாங்க, அது கீழே விழுந்திருக்கு. இதை நம்ம ஆளு கவனிக்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லிப்ட் பாதியிலேயே ஸ்டக் ஆயிடுச்சு. வேற வழி இல்லாம லிப்ட விட்டு தாவி குதிச்சு வெளியில வந்தவன் அந்த பிச்சைக்கார சாவி கொடுத்து விட்டுருப்பான் இல்லையா, பார்த்தா அது அவன் தங்கி இருக்க ரூம் தான் போல. யதார்த்தமா அங்க இருக்க ஒரு சின்ன கபோர்ட திறக்கும் போது உள்ள ஒரு சின்ன பெட்டி இருக்குது. பபிள் கம், சின்னதா ஒரு புகை வண்டி, அப்படியே பக்கத்துல பேப்பர்ல ஏதோ ஒன்னு சுருட்டி கிடக்குது. ஐ முட்டை போண்டாவா இருக்குமோன்னு பையன் ஆர்வத்துல கையில எடுப்பான். ஆனா உருண்டு விழும்போது தான் தெரியுது அது ஒரு வெடிகுண்டு. எல்லாம் வல்ல ஆண்டவரேன்னு கடவுளை வேண்ட ஆரம்பிக்கிறான். நல்ல வேலை விழுந்த வேகத்துக்கு பின்னு ரிலீஸ் ஆகல. ஆயிடுச்சுன்னு வைங்க, பையன் பரலோகத்துல பரம பிதாவையே பார்க்க போயிருப்பான். அதுக்கப்புறம் நேரம் போக சொக்காவை கழட்டி போட்டு விண்டோ வழியா வேடிக்கை பார்க்கும்போது
வெளியில ஒரு 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. இவன் அவங்கள போல மிமிக்ரி பண்ணி பேசிட்டு இருப்பான். அப்ப சம்பந்தமே இல்லாம ஒரு தொப்பிக்காரன் நான் உன்னை மடிக்க மாட்டேன்னு ஹீரோவோட விண்டோவை பார்த்து கையை நீட்டி பேசிட்டு இருக்காங்க. ஆனா முகத்தை நம்ம ஆளு அரைகுறையா தான் பாக்குறான். சரி ஏதோ ஒரு பைத்தியமா இருப்பான் போல, நமக்கு எதுக்கு வம்பு, உடம்புல கெட்டனாத அடிக்குது, முதல்ல குளிச்சுட்டு வரலான்னு சொக்காவெல்லாம் கழட்டி போட்டுட்டு நம்மளால குளிக்கலாமேன்னு போகும்போது இங்கதான் இவனுக்கு ஒரு விஷயமே கிளிக் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் பார்த்த அந்த பைத்தியக்காரன் லாஸ்டா தம் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். பிரச்சனை அது கிடையாது, அந்த தம் அடிச்சாலு நம்ம ஹீரோவை பார்த்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். ஆஹா இந்த பயலை எங்கேயோ பார்த்திருக்கோமேன்னு திரும்ப யோசிக்கும் போதுதான் அந்த ஹண்டர்ஸோட டீம்ல இந்த பைத்தியக்காரனும் ஒரு ஆளா இருந்திருக்காங்கிறதே இப்பதான் புரிய வருது. அவசர அவசரமா மறுபடியும் வெளியில எட்டி பார்க்கும்போது கெஸ் பண்ண மாதிரி அந்த வேட்டைக்கார பயலுங்க மொத்த பேரும் இங்க வந்துட்டானுங்க. அதுவும் கையில கன்ஸோட நடக்கிற எல்லாத்தையும் ஷூட் பண்றதுக்காக குட்டி ட்ரோன்ஸ் வேற பறந்துட்டு இருக்கு. பயந்து போன ஹீரோ கரெக்டா அங்க இருக்க கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பான். அடியால் பயலுங்க ஹீரோவோட ரூம் கிட்ட போயிடுவானுங்க. கதவை உடைச்சு உள்ள போலாமே நினைக்கும் போது நம்மால வேணும்னே ஒரு பிளான போட்டு நீங்க தேடிக்கிட்டு இருக்க ரிச்சர்ட் பென்னு தோ அவன் பேஸ்மெண்ட்ல தான் இருக்கான், உடனே புடிங்கன்னு ஹீரோவே குரலை மாத்தி பேசிட்டு வேக வேகமா மாடிக்கு ஓடிட்டு இருக்கான். ஏன்னா திரும்ப நம்மால தன்னோட ரூமுக்கு போயாகணும். அப்பதான் அங்க இருக்கக்கூடிய அந்த வீடியோ எடுக்கிற டிவைஸ் இருக்கு இல்லையா, அதை கையில எடுக்க முடியும். மொத்த ஹண்டர்ஸும் கீழே போனதால நம்மால மொட்டை மாடிக்கு வந்தவன் ஒரு கேபிள போட்டு கரெக்டா தான் ரூம் கிட்ட வந்துட்டான். கட்டி இருந்த துண்டை கையில சுருட்டி வச்சுக்கிட்டு கிங்கினி முங்கினின்னு ஜன்னல் கண்ணாடியை உடைச்சு உள்ள வந்துட்டான். இருந்தாலும் இந்த சத்தம் அந்த ஹண்டர்ஸ்க்கு கேட்டுருச்சு. அவசர அவசரமா மேல ஓடி வருவானுங்க. ஆனா அதுக்குள்ளேயே நம்மால அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அலேக்கா ஒரு ஜம்ப் அடிச்சு மறுபடியும் வெளியில இருக்க கேபிள பிடிச்சிட்டான். ஆனா கீழே குல்லாமடைய நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். வாடி வா உனக்காக தான் காத்திருக்கேன்னு நக்கலா சிரிக்கிறாங்க. இருந்தாலும் தட்டு தர மாதிரி பக்கத்துல இருக்க இன்னொரு அரை கதவையெல்லாம் உடைச்சுக்கிட்டு உள்ள வந்தவன் நேரா லிப்டுக்குள்ள வருவான். ஆனா அங்கேயும் அந்த ட்ரோன் துரத்துக்கிட்டே வரும். என்னடா உன்னோட தொல்லையா போச்சுன்னு ட்ரோனை அடிச்சு நொறுக்கிட்டான். அப்ப கொடுமைக்கு என்ன குல்லாமடைய வேற முன்னாடி வந்து நிப்பான். தான் உயிரை காப்பாத்திக்கணும் இல்லையா, சோ பேக்ல வச்சிருந்த வெடிகுண்டு அப்படியே உருட்டி விடுவான் பாருங்க. ஆனா அந்த குல்லாமட்டையும் பயப்படவே இல்ல. எனக்கு இது தேவையில்லை, நீயே வச்சுக்கோன்னு வெடிகுண்ட திரும்ப ஹீரோ பக்கமா தள்ளி விட்டுருவான். குண்டு வெடிக்க போற கடைசி நிமிஷத்துல நல்ல வேலை லிப்டுக்கு மேல இருந்த சின்ன கேப்ல வெடிகுண்ட தூக்கி போடும் போது மேல இருந்த கேபிள்ஸ் எல்லாம் கட் ஆன மாதிரி அந்த இடமே பயங்கரமா வெடிக்குது. எப்படியோ அதுல இருந்து உயிர் தப்பிச்சவன் அண்டர் கிரவுண்ட்ல இருக்க ஒரு சின்ன ரூமுக்கு வந்திருக்கான். அங்க எக்கச்சக்கமான பெயிண்ட் பாட்டில்ஸும் கேஸ் பைப் லைன்ஸும் இருக்கு. இது தெரியாத அந்த தீவட்டி பை ஹண்டர்ஸ் எல்லாம் சர மாதிரியா வெளியில இருந்தபடியே சுடுவானுங்க. உசுரை காப்பாத்திக்கணுமே. சோ டிரைனேஜோட கதவை திறந்து நம்ம ஹீரோ உள்ள இறங்கிட்டான். ஆனா அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் சுட்ட வேகத்துக்கு கேஸ் பைப்லயே தோட்டாப்பட்டு அந்த இடமே கண்ணா பின்னான்னு வெடிக்க ஆரம்பிக்குது. டிரைனேஜ்குள்ள இருக்க தண்ணியில விழுந்ததால நம்ம ஹீரோவுக்கு எதுவும் ஆகல. ஆனா கொடுமைக்குன்னு நடந்த விபத்துல ஹண்டர்ஸ்ல ஒருத்தன் இறந்து போயிட்டான். இப்ப இந்த நியூஸ நம்ம ஹீரோ ஹோட்டலுக்குள்ள போகும்போது ஒரு குட்டி பையன் ஓடி போயிருப்பால, அதே பையன் பாக்குறாங்க. பின்னாடி ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குதுன்னு அங்க இருக்க டிரைனேஜ் கிட்ட வந்து பாக்கும்போது மூடி மட்டும் திறந்திருக்கு. யோ ரிச்சர்டு எனக்கு தெரியும் நீ இங்க தான் இருக்கேன்னு சடனா வெளியில வந்த ஹீரோ அந்த சின்ன பையனை வளைச்சு பிடிச்சு என்ன நீ தானே போட்டு கொடுத்த எனக்கு தெரியும்டா. யோ சத்தியமா இல்ல, ஆக்சுவலா நாங்க உன்னை காப்பாத்த தான் ட்ரை பண்ணோம். எது காப்பாத்தவா? நான் எதுக்காக ஒன்னு நம்பணும்? நம்பிதான் ஆகணும். இப்போதைக்கு உனக்கு வேற வழியே கிடையாது. சரி இங்கே வெயிட் பண்ண, என்னோட அண்ணனை கூட்டிட்டு வரேன். ஹீரோவை ஓரமா உட்கார வச்சுட்டு தன்னோட அண்ணன் ஒருத்தனை கூட்டிட்டு வராங்க. இந்த ஒட்டுமொத்த பாஸ்டன் ஃபுல்லாவே ட்ரோன்ஸும் ஹெலிகாப்டரும் நம்ம ஹீரோவை தேடி அலைஞ்சுகிட்டே இருக்கு. அப்பதான் ஒரு சந்தேகத்துல ஆமா நீங்க யாரு, எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறீங்க? இந்த பாரு என்னோட தங்கச்சிக்கு கேன்சர் இருக்கு, எங்களை பொறுத்த வரைக்கும் அவளுக்கான மருந்து வாங்கணும், அதுக்கான பணத்தை நீ கொடுத்தா மட்டும் போதும், அதுக்காக தான் உனக்கு ஹெல்ப் பண்றோம். இப்ப இந்த ஹண்டர்ஸ்ல ஒருத்தன் இறந்து போனா இல்லையா, அது சம்பந்தப்பட்ட செய்தி நெட்வொர்க்கோட டிவி சேனல்ஸ்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ ரொம்ப சேஃபா எஸ்கேப் ஆயிட்டு அந்த அண்ணன் தம்பி கூட அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அண்ணன்காரன ஷார்ட்டா மைக்னு மைண்ட்ல வச்சுப்போம், தம்பிக்காரன ஜிம் அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். அப்பதான் ஒரு சந்தேகத்துல உண்மையை சொல்ல, நீ என்கிட்ட இருந்து எதையோ ஒண்ணு மறைக்கிற, கண்டிப்பா பணத்துக்காக மட்டுமே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல, முதல்ல நீ போட்டியில ஜெயிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம்னு. இதுக்கு முன்னாடி இந்த போட்டியில கலந்துகிட்ட 3 பேரை பத்தின வீடியோ கிளிப்பிங்ஸ போட்டு காட்டுவான். அதுல பாருங்க ஒருத்தன் பொண்ணுங்க மேலையும் பணத்து மேலையும் ஆசை பிடிச்ச ஒரு ஆளு. ஒரு ஹோட்டல்ல நிறைய பொண்ணுங்க கூட ஒன்னா இருந்ததால அது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சு ஹண்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா முதல் ஆள போட்டு தள்ளிட்டாங்க. ரெண்டாவது ஆளு நம்ம சொம்ப இருக்கான் இல்லையா, அவனை போலவே ஒரு பொண்ணு கிட்ட ஃபிளர்ட் பண்ணும்போது அவனையும் போட்டு தள்ளிட்டாங்க. ஆனா மூணாவது ஆளு நம்ம ஹீரோ மாதிரி ரொம்ப முரட்டத்தனமானவன். கிட்டத்தட்ட 23 நாள் ரொம்ப சேஃபா இருந்தாலும் கூட 24வது நாள் காட்டுக்குள்ள வச்சு அவனையும் சுட்டு கொண்டிருக்கானுங்க. அப்பதான் மைக்கு சொல்லுவான், இந்த பாரு ஸ்டார்டிங்ல எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனா போக போக உன்னை அவங்க பிடிக்கணுங்கிற வெறி அதிகமாகும், உன்னை தேடி தேடி வேட்டையாட நினைப்பாங்க, ஊர் மக்கள்ல இருந்து ஒவ்வொருத்தனும் பின்னாடி வருவான், சோ நீ யாரையும் எப்பயும் நம்பவே கூடாது. கட் பண்ணா காலையில விடையுது. மைக்கு சோகத்துல தனியா உட்கார்ந்து இருப்பான். அப்பதான் சந்தேகத்துல அம்மா உன் தங்கச்சி
இருக்கு, எப்படி கேன்சர் வந்துச்சு? அதுவா? நெட்வொர்க் நிறுவனத்தை சேர்ந்தவங்க பக்கத்துல ஒரு கதிரியக்க கம்பெனி வச்சிருந்தாங்க. அங்க ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெடிப்பால என் தங்கச்சியும் பாதிக்கப்பட்டா. அதனாலதான் அவளுக்கு கேன்சரும் வந்துச்சு. ஆனா இந்த விஷயத்தை பத்தி ஒருத்தர் கூட எந்த ஒரு மீடியாலையும் பேசவே இல்லையே. அதுதான் இங்க பிரச்சனை. அந்த நெட்வொர்க் நிறுவனம் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் தான் கைக்குள்ள வச்சிருக்காங்க. சொல்ல போனா நம்மள மாதிரி ஏலபாலனாவே அவங்களுக்கு வெறும் விளையாட்டு பொருள் தான். அதனாலதான் இந்த ரன்னிங் கேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே நம்மள கொண்டு வராங்க. உண்மையை சொல்லணும்னா பாதிக்கப்பட்டது என் தங்கச்சி மட்டுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய குழந்தைகள் இது மூலமா இறந்து போயிருக்காங்க. இதை கேட்டதுமே ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. சோ மறுபடியும் வாரம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நெட்வொர்க் கம்பெனிக்கு அனுப்பி வைப்பால. சோ இப்ப அதே மாதிரியே நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஓபனா ஒரு விஷயத்த பேச போறேன். ஆனா அது என்ன பத்தி கிடையாது, உங்களை பத்தி. அந்த நெட்வொர்க் நிறுவனம் உங்களை எந்த மாதிரி ஏமாத்துறாங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க பாக்குற எதுவுமே உண்மை கிடையாது. பணங்கிற ஒரு விஷயத்த வச்சு உங்களோட கண்களை அவங்க மூடுறாங்க. இங்க பாஸ்டனுக்கு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய கதிரியக்க கம்பெனி வெடிச்சிருக்கு. அதுல இருந்து வெளிவந்த கேஸால நிறைய குழந்தைகள் கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த செய்தியை பத்தி ஒருத்தருக்கு கூட இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா அது எல்லாத்தையும் மூடி மறைச்சதே நெட்வொர்க் கம்பெனி தான். அப்படி இப்படின்னு தான் மனசுல படக்கூடிய எல்லாத்தையுமே பேசி வீடியோவை அனுப்பி வைக்கிறான். ஆனா அதுவே ஆடியன்ஸ் எல்லாம் லைவ்ல பாக்கும்போது நம்ம ஹீரோ பேசின விஷயத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா, இந்த பாரு எனக்கு தேவையான பணம் இந்த கேம்ல இருந்து நல்லபடியா வந்துட்டு இருக்கு, பணம் காசு வந்துருச்சுன்னு பையன், வெளியில இருக்க ஏலபாளையெல்லாம் நான் மதிக்கவே மாட்டேன், எவன் ஜெத்தாலும் போனாலும் எனக்கு என்ன கவலைன்னு ஏதேதோ பேசின மாதிரி நம்ம ஹீரோ பேசின விஷயத்த அப்படியே ஆல்டர் பண்ணி போட்டு வச்சிருக்கானுங்க. மேபி ஏஐ பயன்படுத்தி இதை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த நியூஸ மைக்கோட வீட்ல இருக்க அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க? எப்பா இந்த ஃப்ராடுகார பைய விட்டா என் புள்ளைய கூட கொண்டாலும் கொள்ளுவான், முதல்ல இங்க இருந்து கூட்டிட்டு போங்கன்னு திட்டுவாங்க. சரி எப்படி இருந்தாலும் ஹீரோவை பாதுகாப்பா கொண்டு போகணுமே, அதனால ரொம்ப சேஃப்டியா காரோட டிக்கில உட்கார வச்சுட்டு பொறுமையா வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இவங்க வண்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு 2 பைக்கர் பயலுங்க வரானுங்க. அந்த ரிச்சர்ட் உங்க கூட தானே இருக்கா, உங்களை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்னு துப்பாக்கில சுட ஆரம்பிக்கிறான். என்னடா இது சத்தமா இருக்குன்னு நம்ம பையன் லைட்டா டிக்கிய திறந்து பார்த்தா பின்னாடி 2 பைக்கர்ஸ் கண்ணோட வரானுங்க. இந்தா வச்சுக்கொண்டு சுத்தியில எடுத்து மண்டை மேல ஒரு அடி, ஒருத்தன் சறுக்குறபடி கீழே விழுந்துட்டான். ரெண்டாவது ஆள வண்டியை வச்சு அடிச்சு தூக்கிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு பாதுகாப்பா வந்துட்டானுங்க. அப்பதான் மைக்கோ சொல்லுவான், இந்த பாரு எங்களை விட நீ நம்பக்கூடிய இன்னொருத்தர் இருக்கான், இந்த அட்ரஸ்க்கு நீ போய் பாரு, உதவிக்காக இதை வச்சுக்கோன்னு கையில ஒரு சின்ன துப்பாக்கியவும் கொடுக்குறான். ரிச்சர்ட் எங்களோட ஏலபால வாழ்க்கையை பத்தி நீ கவலைப்படுறல, எனக்கு அதனாலதான் உன் மேல நம்பிக்கையே வந்துச்சு. ஒருவேளை இந்த போட்டியில நீ ஜெயிச்ச அப்படின்னா அந்த நெட்வொர்க்கோட கம்பெனி பண்ணக்கூடிய தப்புகளை நீ சுட்டி காட்டணும், எங்களுக்காக குரல் கொடுக்கணும். சொல்ல போனா நீதான் ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கான ஆரம்பம். இப்ப இதெல்லாம் கேட்டு முடிச்சிட்டு மைக்குக்கும் பாய் சொல்லிட்டு நம்ம ஹீரோ ட்ரெயினை பிடிச்சு கிளம்புறான். வாரம் வீடியோக்குள்ளேயும் அனுப்புறான். ஆனா எவ்வளவுதான் நம்ம ஹீரோ புரட்சிகரமா பேசினாலும் சரி, அதை காமெடியாவோ அப்படி இல்லைன்னா அசிங்கமாவோ மாத்தி இந்த வில்ல பையன் மக்கள் முன்னிலையில ஒளிபரப்ப ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல கேடி பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அந்த பைத்தியக்காரி ஃபுல் போதை, எப்ப பாரு கிளப் பொண்ணுங்கன்னு குஜால்லயே சுத்திட்டு இருக்காங்க. இதுக்கடையில ஹீரோ ஒரு பக்கத்துல கண்ணு தெரியாத குருடனை போல ஒரு சின்ன ஊருக்குள்ள மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பான். அப்ப வழக்கம் போல எடுத்த வீடியோவை போஸ்ட் பண்ணலாமேன்னு பக்கத்துல இருக்க தபால் கிட்ட போகும்போது ஒரு குப்பை பொறுக்கிற ஆளு பாத்துட்டாப்ல. பொசுக்குன்னு வீடியோ எடுத்து ஹீரோவை பத்தி போட்டு கொடுக்கலான்னு பாக்கும்போது நம்ம பையன் இதை பார்த்துட்டான். 2 பேருக்கு இடையில பெரிய கைகலப்பு. அதே டைம்ல ஹீரோவை போட்டு தள்ளினா பணம் கிடைக்கும்னு ஊர் மக்கள்ல ஒரு சில பேர் வண்டியில துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் கையில ஷாட் கனோட ஓடுறான். காடு மேடெல்லாம் கடந்து ஒரு இடத்துல இவன் வந்தான் பாத்தீங்களா ஒரு ட்ரெயின், அதை பிடிச்சு திரும்ப அங்கிருந்து எஸ்கேப்பும் ஆயிட்டான். இன்னையோட தேதி மொத்தமா 13 ஆயிடுச்சு. என்னதான் விளையாட்டுல நம்ம ஹீரோவை தப்பான ஆளா ப்ரொஜெக்ட் பண்ணாலும் கூட மக்கள் ஒரு சில பேரு நம்ம ஹீரோவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஹிட்லரை நிறைய பேருக்கு பிடிக்காது, ஒரு சிலருக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஹீரோவை வெறுக்கக்கூடிய ஆளுங்களும் இருக்காங்க, கொண்டாடக்கூடிய ஆளுங்களும் அதிகமா இருக்காங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல அந்த கேடி பொண்ணு இருக்கா இல்லையா, அவ கிளப்ல இருக்க விஷயம் தெரிஞ்சு ஹண்டர் பாய்ஸ் எல்லாம் அங்க போயிட்டானுங்க. பயங்கரமான துப்பாக்கி சூடு. அங்க இங்கன்னு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. ஏன் ஒரு கட்டத்துல ஒரு காரை பிடிச்சு தப்பிச்சு கூட போயிடுவா. ஆனா நினைச்ச மாதிரி அவளுக்கான முடிவு நல்லபடியா அமையல. என்ன ப்ரோ சொல்ற, அதான் தப்பிச்சு போயிட்டாலன்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ட்விஸ்ட். தப்பிச்சு போன அவளை 2 குட்டி பசங்க வாங்க ஆண்டி ஹெல்ப் பண்றோம்னு கூட்டிட்டு போயிருக்கானுங்க. சரி சிறுவண்டு பயலுங்க என்ன பண்ண போறானுங்கன்னு இந்த அம்மாவும் யதார்த்தமா வீடியோ ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அப்ப இந்த பிள்ளைகா பயலுங்க சும்மா இல்லாம நெருப்ப கக்கக்கூடிய துப்பாக்கியை வச்சு கேடி பொண்ண அங்கேயே எரிச்சு சாம்பலாக்கிட்டானுங்க. அதான் ஏற்கனவே சொன்னோமே, ஊர் மக்கள் கேம்ல இருக்க ஆளுங்களை சாகடிச்சா அவங்களுக்கும் பணம் கிடைக்கும்னு. அந்த ஆசையில தான் இந்த பயபுள்ளைங்க இப்படி பண்ணிட்டானுங்க. சோ ஒரு வழியா இப்ப கேடி பொண்ணோட சோலி முடிஞ்சு கடைசியா உயிரோட இருக்க ஹீரோ மைக் கொடுத்த அந்த அட்ரஸ் இருக்குல்ல அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. கதவை திறந்தா உள்ள ஒரு சோடா புட்டி இருக்கிறான். இவனை ஷாட்டா டெக்குன்னு மைண்ட்ல வச்சுப்போம். வாங்க உனக்காக தான் காத்திருந்தேன்னு ஹீரோவை வீட்டுக்குள்ள கொண்டு வரான். பார்த்தா பக்கத்துல ஒரு பாட்டியம்மா டிவி பார்த்துட்டு இருக்கு. அதுவும் ரன்னிங் மேன் ஷோ. ஹீரோவை பத்தி தான் அந்த டிவில போட்டிருக்காங்க. அந்த பாட்டியை பாருங்களேன்,
விடாதீக, விட்டி கொல்லுக, இந்த பயல பார்த்தாவே கொலகாரன போலதான் இருக்குன்னு ஹீரோ வீட்டுக்குள்ள வந்த விஷயம் கூட தெரியாம அவனையே திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க ரூம்குள்ள வரும்போது அங்க ஒரு ஹாட் டாக் வண்டி எரிஞ்சு போன நிலைமையில இருக்கு. ஆமா, இந்த வண்டி யாரோடது? உடனே டெக்கும் என் அப்பாவுக்கு சொந்தமானது. ஆக்சுவலா அவரு ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா இருந்தாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த நெட்வொர்க் நிறுவனம் எப்ப இந்த அமெரிக்காவை தான் கைக்குள்ள கொண்டு வந்தாங்களோ அப்பவே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டுமே பண்ண சொன்னாங்க. எங்க அப்பாவுக்கு அதுல விருப்பம் இல்ல. சோ வேலையே வேணான்னு சொல்லிட்டு ஒரு ஹாட்டா கடையை போட்டாரு. ஆனா அந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க எங்க அப்பாவை நிம்மதியா வாழ விடல. ஒரு நாள் அவரோட கதையும் முடிச்சுட்டாங்க. ரத்த வெள்ளத்துல இறந்து போயிட்டாரு. அப்ப முடிவெடுத்தேன், இவங்களோட அதிகாரத்தை எதிர்த்த கண்டிப்பா நாம ஒரு புரட்சி பண்ணணும்னு. ஓஹோ, அப்படின்னா மைக்கும் நீயும் புரட்சிக்காக தான் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? ரொம்ப சரியா சொன்ன. நீ இந்த போட்டியில ஜெயிச்சா மட்டும்தான் அந்த புரட்சி வேலை செய்யும். ஆக்சுவலா என்னோட அப்பா சாகிறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்க காட்டோட மைய பகுதியில ஒரு பங்கரை ரெடி பண்ணாரு. உள்ள 3 வருஷத்துக்கு தேவையான உணவு எல்லாமே இருக்கு. ஆனா நீ போட்டியில ஜெயிக்கிறதுக்கு வெறும் 2 வாரமே போதும். ஹீரோவுக்கும் இந்த டீல் ஓகேன்னு தோணுது. அதனால திரும்ப ரூம்குள்ள வந்தவன் தான் மனைவிக்காகவும் குழந்தைக்காகவும் ஒரு சின்ன வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுவான். இதை பண்ணி முடிச்சிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. டெக்க காணோம்னு லைட்டா வெளியில வரும்போது தெரியாதனமா பாட்டியம்மாவோட கையில மாட்டிக்கிட்டாங்க. இலே, அந்த டிவில பார்த்த பிசாசு பையன் நீ தானே கொலகார பாவி, இன்னைக்கே ஒன்னு அந்த நெட்வொர்க் டீம் கிட்ட கோத்து விடுறேன்னு எமர்ஜென்சி அலாரம் அடிக்க போவாங்க. நல்ல வேலை சரியான நேரத்துக்கு உள்ள வந்த டெக்கு அந்த பாட்டியம்மாவை தடுத்துட்டான். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் என் ஃப்ரெண்டுமா. இல்லப்பா, அவன் பேய் பிசாசுன்னு திரும்ப திரும்ப கழுவி ஊத்துறாங்க. அப்ப திடீர்னு டெக்கு என்ன நினைச்சான்னு தெரியல, இவனே அந்த எமர்ஜென்சி அலாரம் அடிச்சுட்டு சிரிக்கிறான். இல்லை, ஏன்டா இப்படிலாம் பண்ணன்னு கேட்டா இதான் சரியான நேரம், அவங்க இங்க வரதுக்கு சரியா 5 நிமிஷம் ஆகும், அதுக்குள்ள நான் உங்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போறேன், இப்படி பண்ணாதான் தப்பிக்க முடியுங்கிறாங்க. அட போடா கிளவி புருஷான்னு அவசர அவசரமா ஹீரோவும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுவான். ஆனா கெஸ் பண்ணதை விட ரொம்ப சீக்கிரமாவே அந்த எதிரிகள் இங்க வந்துட்டாங்க. துப்பாக்கியை வச்சு சராம்பரியா சுடுவானுங்க. பாட்டியம்மாவை பாதுகாப்பா பதுங்க வச்சுட்டு கையில ஒரு தண்ணி துப்பாக்கி எடுக்கிறான். ஏய், என்னடா தண்ணியை வச்சு விளையாடுற நேரமா இது? யோ, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருன்னு இவன் ஒரு சுவிட்ச் அழுத்தினதும் போதும் தர ஃபுல்லா மின்சாரம் பாய ஆரம்பிக்குது. ஆனா இது எதுவும் தெரியாத அந்த கார்ட்ஸ் எல்லாம் கேஷுவலா உள்ள நடந்து வரும்போது இவன் கையில வச்சிருந்த வாட்டர் கன்னை வச்சு அந்த பயலுங்களை சுடுவான். தண்ணி மேல பட்டா என்ன ஆகும்? எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாவே அந்த பயலுங்க உடம்புல பாஞ்சு பொத்து பொத்துன்னு கீழே விழுறானுங்க. அப்புறம் ஒரு லேசர் ஆன் பண்ணிட்டு அங்க இருக்க சீக்ரெட் ரூம்குள்ள போனா லேசர்ல காலை வச்சதும் போதும் அங்க இருந்த டைனிங் டேபிளே அலேக்கா பறந்து வந்து உடம்பு ஃபுல்லா மண்ணெண்ணையை ஊத்தி விடுது. 4 பக்க பைப்ல இருந்து நெருப்பு வேற கக்குது. அப்புறம் என்ன, உடம்பு தீ பிடிச்சு மொத்தமா எரியறானுங்க. அதோட விடலையே, படிக்கட்டுல ஏறும்போது அங்க ஒரு பொறி மொத்த பரியும் பொத்துன்னு தள்ளி விட்டுருச்சு. லாஸ்டா ஒரு பைப்பை பிடிச்சு நேரா அண்டர் கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா அங்க எதிர்பார்க்காத நேரத்துல பதுங்கி இருந்த ஹண்டர்ல ஒருத்தன் கத்திய வச்சு முதல்ல நம்ம டெக்கு பையன் வயித்துல பதம் பார்த்துட்டாங்க. தடுக்க பார்த்த ஹீரோவுக்கும் கையில விட்டு 2 பேருக்கு இடையில மிகப்பெரிய தள்ளுமுள்ளு. நம்ம ஆளு ஒன்னும் ப்ரொஃபஷனல் ஃபைட்டர்லாம் கிடையாது. சோ தடுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு கட்டத்துல கத்தி குத்து வாங்கின டெக்கு கீழே கிடக்கிற கத்தி எடுத்து கரெக்டா ஹண்டர் பயலோட கால்லயே ஒரு வெட்டு. கிடைக்கிற இந்த சின்ன கேப்ல சுரங்கத்தை விட்டு ஒரு சின்ன பக்கி எடுத்துக்கிட்டு மின்னல் வேகத்துல காட்டுக்குள்ள வண்டியை ஓட்டிட்டு கிளம்புறானுங்க. சேஃப்டிக்காக வண்டி ஃபுல்லாவே இந்த டெக்கு பையன் வெடிகுண்டு வர வச்சிருக்காங்க. ஒரு பாலம் வந்ததுமே நீ என்ன இறக்கி விட்டுற, இந்த பாலத்தை நான் வெடிக்க வச்சிடறேன், உன்னை யாராலையும் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண முடியாது. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே நெத்தி பொட்டுல டெக்க சுட்டு கொண்டுட்டானுங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு சாப்பரங்க பறந்து வந்துட்டு இருக்கு. அதுல இந்த குல்லாமட்டையை உட்கார்ந்துருக்காங்க. சரி திரும்ப ரிவர்ஸ் அடிச்சு போலான்னு பார்த்தா இந்த பக்கத்துல ஹீரோ கிட்ட வெட்டு வாங்கின அந்த வெள்ளமடிக்காரன் கார்ல வந்து நிக்கிறான். ஹீரோவோட ஈகோவை சீண்டுனா என்ன ஆகும்? வக்காளி வாடா, இன்னைக்கு நீயா நானான்னு பாக்கலான்னு வண்டிய படு வேகத்துல ஓட்டிட்டு போறாங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல வண்டியை விட்டு நம்ம ஆளு டப்புன்னு ஆத்துக்குள்ள குதிச்சிருவான். உள்ள ஏற்கனவே வெடிகுண்டு இருக்கு இல்லையா? சோ வெடிச்ச வேகத்துக்கு வண்டியோட சேர்த்து இன்னொரு ஹண்டர் கதையும் முடிஞ்சு. இப்ப இந்த சம்பவத்தால ஹீரோவுக்கு இருந்த மவுஸ் இன்னும் அதிகமாகுது. அதே டைம்ல தப்பிச்ச நம்மால மேப்பை கையில எடுத்துக்கிட்டு டெக்கோட அப்பா செஞ்சு வச்சேன்னு சொன்ன அந்த பங்கர் இருக்குல்ல, அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கான். இங்கதான் கதையில மிகப்பெரிய ஆப்பு. ஏன்னா இவன் தேடி வந்த இடத்துல அந்த பங்கருக்கு பதிலா ஒரு மிகப்பெரிய சின்ன சிட்டியவே புதுசா கட்டிட்டு இருக்கானுங்க. அப்படின்னா பங்கர்ல எப்பவோ அழிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இவனுக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் போனதால வாழ்க்கையவே வெறுத்து நம்மால ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டான். நேரம் போக நைட் ஆகுது. அங்க இருக்க ஒரு வீட்டுக்குள்ள இருந்து சின்ன வெளிச்சமும் தெரியுது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உள்ள ஹீரோவோட குழந்தை மனைவின்னு 2 பேரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு மோகத்துல மனைவிக்கு பக்கத்துல வந்து நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லும் போது இல்லங்க நீங்க இன்னும் வரலன்னு சொல்லுவா. என்னடான்னு பார்த்தா இது எல்லாம் ஹீரோ கண்ட கனவு. காலையில விடியுது. மறுபடியும் ஹீரோ தான் பண்ண வேண்டிய வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுவான். அதே டைம்ல ஹீரோவை ட்ராக் பண்ணிக்கிட்டு இவன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே வந்துட்டானுங்க இந்த ஹண்டர்ஸ் எல்லாம். தப்பிச்சு நேரா அங்க இருக்க ஹைவேக்கு வரும்போது வழியில ஒரு பொண்ணு கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. உடனே அந்த புள்ளையோட கார் கண்ணாடி எல்லாம் உடைச்சு ஒழுங்கா வண்டி எடுன துப்பாக்கி முனையில மிரட்டுவான். முடியாது முடியாதுன்னு அடம்பிடிப்பா. ஆனா அதே டைம்ல பயங்கரமான ட்ரக்ஸோட இவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கானுங்க. இந்த பாரி, இப்ப நீ வண்டி எடுக்கல அவனுங்களே உன்னை போட்டு தள்ளிடுவானுங்க. சரிடா சாமி எடுத்து தொலைறேன்னு மின்னல் வேகத்துல அங்க இருந்து 2 பேரும் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. கூடவே ஹீரோவை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டா. நீங்க எல்லாம் அந்த ஏழை நகரத்துல வாழ்றவங்க தானே, நீ அந்த ரன்னிங் கேம்ல இருக்க தானே, உன் பொண்டாட்டி ஒரு தப்பானவ, அவளை விட்டுட்டு வந்த, உன் குழந்தை உன் மனைவிக்கு தப்பா பிறந்தவன், அதனால அவனையும் விட்டுட்டு வந்து இந்த கேம் விளையாடிட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, ஆச்சா பூச்சான்னு கத்துவா.
அப்பா உள்ளுக்குள்ள பயங்கரமான கோவம் இருந்தாலும் கூட அதை வெளிக்காட்டாம தான் மனைவி குழந்தையோட போட்டோவை காட்டி, உனக்கு தெரியுமா இந்த நெட்வொர்க் நிறுவனம் காட்டுற எதுவுமே உண்மை கிடையாது. என் மனைவியை முதல்ல பார்த்த நாள் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னால இப்பவும் அதை மறக்க முடியல. என் குழந்தை காய்ச்சல் நோயால பயங்கரமா பாதிக்கப்பட்டான். அவனுக்கான மருந்து வாங்க கூட எங்க கிட்ட பணம் இல்ல. உன் கழுத்துல மாட்டி இருக்க அந்த ஷாலோட விலை குறைஞ்சது ஒரு $50 இருக்குமா? அந்த விலை தான் என் குழந்தைக்கான மருந்தோட விலை. அதை கூட வாங்க முடியாத நிலைமை தான் எங்களோடது. எங்களை பத்தின கவலை உங்களுக்கு எங்க இருக்கு? கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லு. நீங்க கெட்டவங்களா இப்ப நாங்க கெட்டவங்களான்னு ஒரு டிவி சேனல் அவங்க என்ன சொன்னாலும் அது உண்மைங்கிறத நம்புறது நீங்க. பதில் பேச முடியாம அந்த டிரைவர் பொண்ணு ஓன அல ஆரம்பிக்கிறா. இவ்வளவு ஷார்ட்டா ஜெஸ்ஸின்னு மைண்ட்ல வச்சுப்போம். நான் தப்பானவ இல்ல, நான் கெட்டவ இல்லன்னு புலம்புறா. அதே டைம்ல கரெக்டா ஒரு 2 பேரு துப்பாக்கி மணில நம்ம ஹீரோவை லாக் பண்ண பாப்பானுங்க. அப்ப திடீர்னு எங்க இருந்த வந்த அந்த வில்லனோட ட்ரோன் ஒண்ணு அந்த 2 பேரையும் சுட்டு அவனுங்க வந்த வண்டியவே பொசுக்கி விட்டுருச்சு. ஒரு குழப்பத்தோடைய ஜெஸ்ஸியும் இங்க என்ன நடக்குது உனக்கு இன்னுமா புரியல? அவங்களுக்கு இந்த கேமுக்கு நான் தேவை என்ன? அவங்க கடைசி வரைக்கும் கொண்டு போய் அதுக்கப்புறம் கொல்ல நினைக்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே கார்ல இருக்க டிவில இந்த மாதிரி ஹீரோ தப்பிச்சு போற வழியில ஒரு பொண்ணை பணைய கைதியா புடிச்சிட்டான்னு போட்டிருக்கு. முக்கியமா ஜெஸ்ஸி இருக்கா பாத்தீங்களா, அவளே என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துற மாதிரி ஃபேக்கா அவனை ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா இந்த நெட்வொர்க் நிறுவனம் ஒரு போலி மக்களை ஏமாத்துறாங்கிற விஷயத்தையே இவ கன்ஃபார்ம் பண்றா. குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லன்னு கையில வச்சிருந்த துப்பாக்கியை வெளியில போட்டுட்டு வண்டியை பொறுமையா ஓட்டிட்டு போகும்போது வழியில இந்த ஹண்டர்ஸோட டீம் நிக்கிறாங்க. ஆனா நம்மால வண்டியை விட்டு இறங்கல. இந்த பாருங்கப்பா, நாங்க இங்க இருந்து பாதுகாப்பா அமெரிக்காவுக்கு திரும்ப போயாகணும். எங்களுக்கான பிளைட்டை நீங்க தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஒருவேளை மறுத்தா வண்டிக்குள்ள நான் ஒரு பயங்கரமான வெடிமருந்தை வச்சிருக்கேன். ட்ரிகரை புடிச்சு அழுத்தினு வையேன் 1/2 கிலோமீட்டருக்கு புல்லு பூண்டு கூட முளைக்காது. ஆக்சுவலா லாஸ்டா ஹீரோவோட முன்னாள் முதலாளி அந்த மோடி இருக்கார்ல, அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவரோட இடத்துல இருந்து வெடிமருந்துகளை எடுத்திருப்பாங்க. சோ அங்க இருந்த வெடிமருந்துகள்ல கொஞ்சத்தை நம்ம ஹீரோவும் கொண்டு வந்திருப்பான் போலன்னு குல்லாமண்டேனோ வில்லனோ இதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ வேற வழி இல்லாம இவங்களுக்காக ஒரு தனி விமானத்தை ரெடி பண்றானுங்க. இன்னைக்கு நைட்டு சரியா 8 மணிக்கு மறுபடியும் லைவ் ஷோ ஆரம்பிக்க போகுது. அந்த டைம்ல தான் ஹீரோவை கொல்றதுக்கான வாய்ப்பும் அதிகம். குல்லாமண்டைய மாஸ்க கழட்டிட்டு ஹீரோ கிட்ட தான் முகத்தை ரிவீல் பண்ணுவான். அதே டைம்ல பைலட்டா இருக்கக்கூடிய 3 பேருமே ஹண்டர்ஸோட டீமை சேர்ந்தவனுங்க. அப்ப சடனா வில்லன் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. என்னப்பா ஹீரோ, இவ்வளவு நேரமா வெடிகுண்டு இருக்குன்னு எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டல. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ நினைக்கிறத விட இந்த விமானம் அதிநவீனமானது. சோ நீ உள்ள வரும்போதே உனக்குள்ள இருந்த எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டோம். அப்பதான் தெரிஞ்சது நீ பாம்புன்னு சொன்னது. தோ அங்க உட்கார்ந்துருக்காளே ஜெஸ்ஸி, அவளோட ஹேண்ட்பேக் தான். சொல்லப்போனா உங்ககிட்ட வெடிகுண்டுங்கிற ஒண்ணு இல்லவே இல்ல. இதை கேட்டதுமே குஜாலான குல்லாமட்டையன் துப்பாக்கி வச்சு சுட பாப்பான். ஆனா கூட இருக்க அல்லைக்கைகளை வச்சு மிரட்டி லைவ் ஆரம்பிக்கிற வரைக்கும் நீ ஹீரோவை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு குல்லாமட்டையனை வில்லன் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட மட்டும் ஒரு சின்ன டீல் பேசுவான். இந்த பாரு, இப்ப கூட உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நீ சரின்னு சம்மதிச்சா உன்னோட டேலண்ட்டை வீணாக்காம எங்களோட ஹண்டர்ஸ் டீம்ல நீயும் 6வது ஆளா ஜாயின் பண்ண முடியும். பல மில்லியன்ல உனக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன். மக்களும் கண்டிப்பா உன்னை கொண்டாடுவாங்க. இல்ல என்னால முடியாது. என் குடும்பத்துக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணேன். ஒரு நிமிஷம் அமைதியான வில்லனும், இந்த பாரு, உன் குடும்பத்தை வச்சு என்னால உன்னை மிரட்ட முடியும்பா. ஆனா இப்ப என்னால அதை பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் எதுக்காக இப்ப இந்த வார்த்தையை சொன்ன? அதாவது கேட்க கஷ்டமா இருந்தாலும் இதான் உண்மை. நீ ஹண்டர்ஸ் டீம்ல ஏற்கனவே 2 பேரை கொன்னதால அந்த ஹண்டர் பயலுங்க ஃபுல்லா கடுப்பாயிட்டானுங்கப்பா. சோ உன் பொண்டாட்டி புள்ளைய பாதுகாப்பா வச்சிருந்த இடத்துக்குள்ளேயே போயிட்டு அவங்கள சுட்டு கொன்னுட்டாங்க. தோ அதுக்கான ஃபுட்டேஜ் கூட பாருன்னு ஒரு சில கிளிப்பிங்ஸையும் காட்டுறானுங்க. ஹீரோவுக்கு இதை பார்த்து சம கோவம். கம்ப்யூட்டர்ஸ், டேபிள்ஸ்னு எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறான். அப்ப கூட வில்ல சொல்லுவான், அங்க இருக்க காஃபி மேக்கருக்கு கீழே இருக்க டிரால ஒரு கன் வச்சிருக்கேன். உன்னால முடிஞ்சா ஹண்டர்ஸ சுட்டுட்டு நீ கடைசியா உயிர் பழச்சிட. அதுக்கப்புறம் நீ தான் இந்த போட்டியில ஜெயிச்சன. உன்னையும் ஒரு ஹண்டர் ஆக்கிடுற. எப்படி இருந்தாலும் தன் பொண்டாட்டி புள்ளையோட இறப்புக்கு பழி வாங்கணும்ல. சோ வில்ல மேல இருக்க கோவத்துல துப்பாக்கி வச்சு இங்க இருக்க ஹண்டர் ஒவ்வொருத்தங்களையும் சுட ஆரம்பிக்கிறான். ரொம்ப கஷ்டப்பட்டாலும் கூட ஒரு கட்டத்துல 3 பேரையும் சுட்டு கொன்னுட்டாங்க. வண்டி இப்ப ஆட்டோ பைலட்ல போயிட்டு இருக்கு. நடக்கிற எல்லாமே லைவா மக்களும் பாத்துட்டு இருக்காங்க. என்னதான் மொத்த பேரையும் போட்டு தள்ளினாலும் கூட கடைசியில அந்த குல்லாமட்டையனை மட்டும் காணோம். எங்கடான் தேடிட்டு இருக்கும் போது கரெக்டா தரைக்கடியில ஒளிஞ்சிருந்தவன் வெளியில வருவான். 2 பேரு கடையில சம சண்டை. இந்த பையன் நார்மலாவே ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட்டர் ஆச்சே. சோ ஹீரோவுக்கு அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல கண்ணாடியை வச்சு ஹீரோவோட வயிற்றுலயே பதம் பார்த்துட்டாங்க. பப்பாளி பழத்தை பொழந்த மாதிரி வயிற்றுல ரத்தம் ஊத்திட்டு இருக்குது. அப்ப தெரியாதனமா ஹீரோவை சுடலாமேன்னு பாக்கும்போது அங்க இருக்க விண்டோல ஓட்ட விழுந்துருச்சு. காத்து புஷ்ன்னு நம்ம ஆளுங்களை இழுக்க ஆரம்பிக்குது. இதான் சாக்குன்னு ஹீரோவும் கொல்ல வந்த அந்த குல்லாமட்டை இருக்காலையா, அவன் முதுகுல மாட்டி வச்சிருந்த பேராஷூட்டை பிடிச்சு இழுத்து விட்டான். காத்தோட வேகத்துக்கு பய அப்படியே அந்த கேப்ல போய் லாக் ஆயிடுவான். என் மனைவி குழந்தைய கொன்னதுக்கு இதான் உனக்கு சரியான தண்டனைன்னு கத்திய வச்சு அந்த குல்லாமட்டையனை அதே இடத்துல போட்டு தள்ளிட்டான். இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா லாஸ்டா இன்னும் ஒரு பேராஷூட் தான் இருக்கு. துளி கூட யோசிக்காம
அதையும் அங்க இருக்க ஜெசி கிட்ட கொடுத்த. நீ பாதுகாப்பா இங்க இருந்து தப்பிச்சு போயிட. என் கூட அந்த டெக் இருந்தால ஆக்சுவலா அவனோட திங்ஸ் எல்லாமே இந்த பேக்ல இருக்கு. நெட்வொர்க் கம்பெனியோட எல்லா தில்லுமுள்ளு வேலைகளுக்கும் ஆதாரம் இதுக்குள்ள இருக்கு. சோ நீ பாதுகாப்பா இத மக்களுக்கு தெரியப்படுத்தினா மட்டும் போதும்னு எமர்ஜென்சி எக்ஸிட்ட திறந்த ஜெசி அங்க இருந்து அனுப்பி வச்சிருவான். அவளும் அழுதபடியே தேங்க்ஸ் சொல்லிட்டு குதிச்சிருவா. கடைசியா லைவ்ல அந்த பாபி அதான் ஆங்கர் இருக்கான்ல அந்த பையல பாருங்க, எப்பா பென்ன ஒரு வழியா உன்னை ஹண்டர் டீம்ல 6வது ஆளா வரவேற்கிறோன்னு கெத்தா பேசுவான். ஆனா ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டு மக்களான உங்களுக்கு நான் இந்த லைவ்ல ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன் அப்படி இப்படின்னு ஆரம்பத்துல இருந்து இந்த வில்லம் பண்ண தில்லுமுள்ளு எல்லாத்தையுமே சொல்லுவான். ஆனா மக்கள் அதை கேட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இவன் பேசுனது எல்லாமே அந்த பயலுங்க விளம்பரம் போட்ட அந்த சின்ன கேப்ல. சோ வில்லம் மட்டும்தான் இது எல்லாத்தையும் கேட்டிருப்பான். அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டா. இதுக்கப்புறம் உன்னால எனக்கு எந்த யூஸும் கிடையாதுன்னு இவன் லாஸ்டா லைவ்ல பேசின விஷயத்த கூட அப்படியே மாத்தி என் மனைவி குழந்தை இறந்து போனதுக்கு இந்த நெட்வொர்க் நிறுவனம் தான் காரணம். சோ உங்க எல்லாரையும் கொல்ல போறேன்னு நெட்வொர்க் நிறுவனத்திலேயே நான் பிளைட்டை கொண்டு வந்து இடிக்க போறேன், நீங்க எல்லாரும் சாக போறீங்கன்ற மாதிரி மாத்திட்டானுங்க. பதிலுக்கு வில்லன் சும்மா இருப்பானா? மக்களை காப்பாத்துற மாதிரி ஆக்டிங் போட்டு ராக்கெட் லான்ச்சரையும் மிசைல்ஸையும் வச்சு நம்ம ஹீரோ வந்த பிளேன் இருக்கு இல்லையா அதை அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாங்க. இதுல நம்ம ஆளு இறந்துட்டானா உயிரோட இருக்கானான்னு தெளிவா காட்டல. ஆனா நம்ம மைக்கு ஹீரோ போன அந்த ஷிப்பை செக் பண்ணி பார்க்கும்போது அதோட ஃப்ரண்ட் சைடு ரொம்ப பாதுகாப்பான ஒண்ணு. ஒருவேளை ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனா கூட முன்பக்கம் மட்டும் தனியா கலண்டு எமர்ஜென்சி பேராஷூட் மூலமா உள்ள இருக்க ஆளுங்களை காப்பாத்தும். அப்படி பார்க்கும்போது பிளைட்டே வெடிச்சாலும் கூட நம்ம ஹீரோ உயிர் தப்பிச்சதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுவும் இல்லாம ஹீரோ ரொம்ப நல்லவன், நெட்வொர்க் நிறுவனம் தான் மக்களை ஏமாத்துதுன்னு ஹீரோவுக்கு ஆதரவா பேசியிருப்பான். ஆரம்பத்துல மக்கள் இதை நம்பாம இருந்தாலும் கூட குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறமா தப்பிச்ச ஜெசியும் நெட்வொர்க் கம்பெனி சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை மறைமுகமா வெளியிடும் போது ஒருவேளை உண்மையாதான் இருக்குமோன்னு மக்களுக்குமே புரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் கிடையாது, உண்மையாவே நம்ம ஹீரோவோட மனைவியும் குழந்தையும் இறந்து போயிருப்பான்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது சுத்த போய் ஆக்சுவலா அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அதுவும் பணக்கார மக்கள் வாழக்கூடிய அந்த இடத்துல. ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணிட்டு வெளியில வரும்போது சடனா கண்ணுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரி தெரியுது. என்னடான்னு பார்த்தா இறந்து போனதா நினைச்ச நம்ம ஹீரோங்க. பொண்டாட்டி புள்ளைய திரும்ப பார்த்து பையன் ஒரு பக்கத்துல காதல் மலையை பொழிஞ்சிட்டு சில நாட்களுக்கு அப்புறமா நெட்வொர்க் கம்பெனி பண்ண எல்லாமே ஒரு பொய் அப்படிங்கிற உண்மையை மக்களுக்கு தெரிய வச்சுட்டான். இதுவே ஒரு கலவரமா வெடிச்சு ஒட்டுமொத்த கம்பெனியும் அடிச்சு நொறுக்குறானுங்க. கரெக்டா வில்லன் தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்குள்ள கையில துப்பாக்கியோட வந்த ஹீரோ, நான் உங்ககிட்ட சொன்னேன் மறந்துட்டியா, என்னைக்காவது ஒரு நாள் நான் உன் முன்னாடி வந்து நிப்பேன்னு, அந்த நாள் இதான்டா, இந்தா வச்சுக்கோன்னு நெத்தி பொட்டுல ஒரு ஷாட். அப்புறம் என்ன நல்லபடியா இந்த இடத்துல அப்படியே படம் முடியுது. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.